ஏத்த உங்க அம்மா பண்ற ஆளம்பு தலட்ட. எங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஏடி கொஞ்சம் பார்த்து பேசுறீங்களா? எப்ப பாரு பொட்டியே நோண்டிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது இருக்குதா என்ன? ஏண்டி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்பீக்கர் ஏதாவது முழுங்கிட்டியா என்ன? இந்த காட்டு கத்து கத்துற? ஆமா ஜாமி, இப்படி கத்தும் போதே என் கத்தல உங்க காதுல விழுக மாட்டேங்குது. நான் மெதுவா பேசுற உங்க காதுல விழுகுமாக்கோ? பொண்ணுனா பொறுமையா பேசணும். அவ பேசுறதுல அப்படியே தேன் வந்து காதுல பாயணும். ஆனா நீ பேசுனா காண்டா மிருகத்துக்கு மைக் வச்ச மாதிரி இருக்குடி. ஏற்கனவே கோவரி கோவத்துல இருக்கிற, என் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. என்னைக்கு பார்த்தா நீ கோவம் இல்லாம இருக்கிற? சொல்லு, என்னடி பிரச்சனை? மாமா, பரிச்சை லீவுக்கு பிள்ளைங்களை ஐயா வீட்டுக்கு அனுப்பலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உங்க அம்மா என்னமோ அமெரிக்கா கூட்டிட்டு போகுதாமா? சின்னது அமெரிக்காவா? அம்மா போகும்போது சொல்லுங்க, நானும் வரேன். என்னது, நீங்களும் போறீங்களா? மொத்தமா போய் அப்படியே உங்க அம்மாவோட இருந்துக்கோங்க. என்ற பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க. என்ற பிள்ளைங்க யா சொத்தாக்கும். செடி என்னடி பிரச்சனை? லீவுக்கு தானடி பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் எத்தனை நாளைக்குடி இங்கே இருப்பாங்க? அமெரிக்காலாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரட்டண்டி. எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல, அவங்களுக்காவது கிடைக்கட்டுமே. என்ற பிள்ளைங்களுக்கு அமெரிக்கா போகணும். எங்க ஐயா வீட்ல போய் மாடு மேய்க்கிறது எப்படி, சாணி எப்படி தட்டுறது, எப்படி விவசாயம் பார்க்கறதுன்னு கத்துட்டு வரட்டும். சும்மா எப்ப பார்த்தாலும் அமெரிக்கா பேரிக்கான்ட்டு. மாடா சேண்டி, பசங்க பாவண்டி. வருஷா வருஷம் உங்க ஐயா வீட்டுக்கு அனுப்பி சாணி தட்டுறதையும் மாடு மேய்க்கிறதையும் கத்துட்டு வரானுங்க. ஏண்டி டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. பிள்ளைங்க நாலேஜ வளர்த்துக்குவாங்கடி. அமெரிக்காக்கு அனுப்பலாம். டெக்னாலஜி வளர்ந்துச்சுன்னு சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது மாத்திங்கறீங்க. சின்ன பார்த்தா இப்படி பேசுற? அப்புறம் எங்க ஐயா வீட்டுக்கு போனா அப்பப்ப பிள்ளைங்களை போய் நான் பாத்துக்குவேன். பிள்ளைங்க கூப்பிட்டவங்களுக்கு வந்துக்குவாங்க. அமெரிக்கா கூட்டிட்டு போனா என்ற பிள்ளைங்க நான் எப்படி பாத்துக்கிறது? அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட சேரவே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வரும்போது அவனுங்களும் அறகுறையத்தான் வந்து நிப்பானுங்க. ஏ, எங்க அம்மாக்கு இல்லாத உரிமையாடி? எங்க அம்மாவுக்கு வாரிசு அவங்க. அவங்கள கூட்டிட்டு போக கூடாது நீ எப்படி சொல்லுவ? ஆமா ஆமா, பொல்லாத வாரிசு. இப்பதான் உறவு முறையில சொல்லிட்டு வரீங்களாக்கு. என்ற பிள்ளைங்க கக்கூஸ் போனா உங்க அம்மா குண்டி கூட கழுவாது. என்ற பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போட சொன்னா பிரெட்டை எப்ப பார்த்தாலும் முட்டை போடு என்னத்தையும் செஞ்சு கொடுக்குது. அதெல்லாம் திங்க முடியுமா? என்ற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி கொடுத்து வயிறு வலி வர வைக்குது. இத்தனையும் பண்ணிட்டு வாரிசாம வாரிசு. என்ற பிள்ளைங்களுக்கு மூக்கு ஒழுகுனா ஒரு மூக்கு சுந்தறது இல்ல, பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறது இல்ல, பிள்ளைங்களை பராமரிக்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா அழகா கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் பிள்ளைங்க வேணும். என்ற பிள்ளைங்க நாயா இல்ல மனுஷங்களா? நான் புரியுற மாதிரி கரெக்டா தான் கேக்குறா. என்ற அம்மா மாடர்ன் மம்மி, அது எப்படி இது வேலையெல்லாம் செய்யும்? அவங்க எனக்கே செஞ்சது இல்ல. இப்ப அமெரிக்காக்கு அனுப்பலாமா இல்ல பேசாடி பாப்பனைக்கும் பாளையமா அனுப்பிடலாமா? இல்ல முப்பாத்தா, அம்மாட்ட பேசிட்டு சொல்ற. இந்த பேசிட்டு சொல்றங்கற வார்த்தையெல்லாம் எனக்கு வேணாம். நான் என்ற பிள்ளைங்கள அனுப்ப முடியாது. இது அப்படியே உங்க அம்மாட்ட போய் சொல்றீங்க. இல்ல மனுஷியா இருக்க மாட்டேனாக்கும். ஜாக்கிரதை. வந்தா அவ வாடிக்கு கத்துனா அவ வாடிக்கு போயிட்டே இருக்கிறா. மனுஷனுக்கு இந்த வீட்டுல சுத்தமா மரியாதை இல்ல. இப்பதா ஒருத்தி ராமாயணம் பாடிட்டு போயிருக்கிறா. அடுத்து எங்க அம்மா மகாபாரத போற பத்தி சொல்றத கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேப்போம். இந்த வரமா. இப்பதா ஒருத்தி ராமாயணம் பாடிட்டு போயிருக்கிறா. அடுத்து எங்க அம்மா மகாபாரத போற பத்தி சொல்றத கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேப்போம். இந்த வரமா. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? பக்கத்துல உட்கார சொன்னாலே கொஞ்சம் பயம்தான். ஏமா தினமும் இந்த வீட்டுல தான் இருக்கிற, நீங்க என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்னைக்குதான் இழைச்சது தெரியுதா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்லடா, அம்மா அமெரிக்கா போலான்னு இருக்கேன். போய் அக்கால பாத்துட்டு வந்துடுறேன். நல்லது, போயிட்டு வாங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? இந்த விஷயத்த முப்பாத்திட்ட சொன்னா சந்தோஷப்படுவாளே. ஆமாடா, போன ஒன்றடி நான் எப்படா ஊருக்கு போக காத்துட்டு தான் இருக்கறா. அவளுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். போகும்போது பசங்களையும் கூட்டிட்டு போறேன். இன்னும் நீங்க ரெண்டு பேரும் தனியா ஜாலியா இருங்க. பிள்ளைங்க அமெரிக்காவில சுத்தி பார்த்து கூட்டிட்டு வரடா. என்னடா உள்ளுக்குள்ள இவ்ளோ சவுண்ட் கேக்குது? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. அத்தான்டா, பிள்ளைங்களை கூட்டிட்டு அமெரிக்கா போயிட்டு வரேன். புருஷனும் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருங்க, சரியா? அம்மா,
அமெரிக்கா கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா பசங்களை பார்க்காம எங்களால இருக்க முடியாதுமா. அட போடா, உன்னை பார்க்க இந்த மாசக்கணக்குல அக்கா வீட்ல இருக்கறேன்ல, அப்புறம் என்ன? பசங்களை கொஞ்ச நாளைக்கு விடு. அமெரிக்காவுல என்னைக்கு போய் பார்க்கறதுங்களா? என்னடா அடுப்படியில ஒரு வாட்டி எதையோ போட்டு உடைச்சிட்டு இருக்கானே, என்னவா அவளுக்கு? அம்மா அது அமெரிக்காக்கெல்லாம் வேண்டாமா. அவ இங்க பாப்பனைக்க பாளையத்துக்கு அனுப்புறேங்கிறா. போய் பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரட்டுமா. அமெரிக்கா கிளைமேட்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏண்டா உனக்கு நான் அம்மாவா இல்ல நீ எனக்கு அம்மாவா? நான் சொல்றது நீ கேட்டு பழகு. நீ என்ன புதுசா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கற? இங்க வாருங்கத்த, நீங்க அமெரிக்கா போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பையனையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். நான் ஜாலியா என் அப்பா வீட்டுக்கு போய் 10 நாளைக்கு இருந்துட்டு வருவேன். என்ற பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேனாக்கோ. முப்பாத்தா இருடி, அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எனக்கு பேசுவீங்க? உங்க அம்மா வேசியா இருக்காங்க, மரமண்ட மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. மரமண்டா என்ற வீடு வந்து மரமண்டுறீ நீ? உங்க வைய மட்டுமா மரமண்டு? மொத்த குடும்பம் மரமண்டுதா. என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாமா, கோவப்படாதீங்கம்மா, சமாளிக்கிற இருங்கம்மா. சின்னங்க சத்தம். அச்சோ, இடி விழுந்த மாதிரி சத்தம் கேக்குதே. என்னன்னு போய் பார்க்கலாம். யார் வீட்லன்னு தெரியலையே. யார் வீட்ல இவ்ளோ பெரிய சத்தம்? யாரையோ அடிக்கிற மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியலையே. சின்னாச்சு முப்பாத்தா? தெரியல, யாரையோ போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. அண்ணா குமாரண்ண, அண்ணா அண்ணா குமாரண்ண, என்ன மூஞ்செல்லாம் ஒரே காயமா இருக்குது? ஐயோ, இதுங்க கிட்டேயா நான் மாட்டணும், சமாளிக்கணுமே. அது ஒன்னும் இல்லம்மா, பாத்ரூம் கழுவிட்டு இருந்தனா கீழே விழுந்துட்டேன். அது சரிண்ணா, அக்காவை காணோம், தனியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அக்காவா வீட்டுக்குள்ள பணியார சுட்டுட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூடா எடுத்து வந்து தரேன்னா அதான் உட்காந்துட்டு இருக்கிற. என்னது பணியாரமா? அண்ணா பணியாரண்ணே என்ற 30 ஆளுக்கு கொடுக்க சொல்லுங்கண்ணே. அவளுக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கணே. மாமா எனக்கு பணியாரம் பிடிக்குதுன்னு ஞாபகமெல்லாம் வச்சிருக்கீங்களாக்கோ? யாம்னி, உனக்கு பணியாரம் மட்டுமா பிடிக்கும்? திருநெல்வேலி அல்வாவும் தானே. கருமகன்றாவி, இதுங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நானா கிடைச்சேன். யோ உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பக்கத்து வீட்டு பரிமளாக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பியிருப்பேன். யோ நான் குத்துக்கல்லமா இருக்கிறத மறந்துட்டியா நீ? குஷ்பகா குஷ்பகா. குஷ்பு குஷ்பு, முப்பாத்தா கூப்பிடுறா. அடி வாங்கினது சொல்லிடாத. ஏன் என்னடி ஏக்கா பணியாரம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கிற, எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும்னு தோணவே இல்ல. வாரு. ஐயோ முப்பாத்தா, நீ வேற. நம்ம குஷ்பக்கா வீடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, சுட சுட வாங்கிட்டு வாங்க. ஆரி பேச்சுல டேஸ்டே இருக்காது. இந்தா உடனே போறேன். மாமா மாமா ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க, அது நினைச்சு வாங்கிட்டு வாங்க, பிள்ளைங்களுக்கு பிடிக்குமாக்கோ. பணியாரமா என்னடி சொல்ற? குஷ்பு சமாளி குஷ்பு, நீ வீட்டுக்குள்ள பணியாரம் சுடுறேன்னு சும்மா சொன்னேன். அந்த பக்கிங்க நிஜமாலுமே பணியாரத்தை சாப்பிடறதுக்கு ஆசைப்படுதுங்க. சமாளிய. யோ இதெல்லாம் வேற சமாளிக்கணுமா? உள்ள வாயா, இன்னும் உனக்கு பணியாரமா வீங்க வைக்க வேண்டிய இடம்லாம் நிறைய பாக்கி இருக்கு. வர வர உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியா போகுது. அண்ணா அண்ணா, சீக்கிரமா உங்க பொண்டாட்டிட்டு சொல்லி பணியாரம் வாங்கி கொடுங்கண்ணே. என்ற 30 ஆளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யோ உனக்கெல்லாம் மனசாட்சின்னு இருக்குதா இல்லையா? நானே என்ற பொண்டாட்டிட்ட அடி வாங்கிட்டு எந்திரிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கிறேன். பணியாரம் வேணுமா உனக்கு? பணியாரம் என்னது? பணியாரம் இல்லையா? என்னென்ன சொல்றீங்க? யோ என்னையா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அடி வாங்கிட்டு நிமிர முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பணியாரம் இல்லங்கிறத இப்ப உனக்கு வருத்தமா போச்சா? உனக்கெல்லாம் என்னன்னு அக்கா அடிச்சாங்களா? ஆமாயா, அந்த பரிமளாக்க சும்மா ஹாயின்னு மெசேஜ் அனுப்புனேன். அவ வந்து போட்டு கொடுத்துட்டாயா. என்னால அடி வாங்க முடியாம வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். உனக்கும் பொண்டாட்டிக்கு பணியாரம் கேக்குது. ஐயோ, இப்ப பணியாரத்துக்கு நான் எங்கண்ணா போவேன்? அவ வேற ஆசை தூண்டி விட்டு வந்துட்டேன். பணியாரம் மட்டும் இப்ப இல்லாம போனேன். நான் தான் தின்னுட்டேன்னு சொல்லி நீங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உட்கார வேண்டியதா இருக்கும். ஏன இது அவ மேல நிக்கும் போதே சத்தமா சொல்ல வேண்டியதானே? இப்ப பணியாரம் இல்லாம நான் வீட்டுக்குள்ள போக முடியாது. யோ உனக்கும் ஒன்ற ஒன்றடிக்கிற கிண்டலா தெரியுதாயா? அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற உங்களுக்கு பணியாரம் இல்லைன்னு இப்ப கொண்டாட்டமா இருக்குதா? ஐயோ அண்ணன் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பணியாரத்தை நான் மட்டும் தின்னுட்டு போயிட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. இப்ப ஏதாவது ஐடியா கொடுங்க, இல்ல நானும் உங்களோட சேர்ந்து தெருவில் தான் உட்காரணும். யோ சென்ற வீட்டு வாசல் உட்காந்துட்டு இருக்கிற, என்னையா தெருவுன்னு சொல்லிட்ட? தெருவில் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கையில ஒரு திருவோடு இருந்துச்சுன்னா
அசல் பிச்சைக்கார மாதிரியே இருப்பீங்க. யோ யோ யோ, நீ தானையா ஒன்ற பொண்டாட்டிட்டு அடி வாங்குவ? அது என்னமோ நான் வாங்கினது நினைச்சு சிரிச்சுட்டே இருக்கிற. ஐயோ அதை விடுங்க, இப்ப பணியாரத்துக்கு வழியே சொல்லுங்க. நேர டீ கடைக்கு போ, அவன் சுட சுட ஏதாவது போட்டு வச்சிருப்பா, அதை வாங்கி கொண்டு போய் கொடுத்து சமாதானப்படுத்து. அப்படி எனக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கி குடியா. முடியல. சரி வாங்க போவோம். ஆனா ஒண்ணுண்ணே, என்ற வீட்டுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய சண்டை வர வேண்டியது. நீங்க அடி வாங்கினதை வச்சு அந்த சண்டை டைவர்ட் ஆயிருச்சு. என்னையா சொல்ற? அட ஆமாண்ண, என்ற அம்மாளுக்கு என்ற பொண்டாட்டிக்கு பிரச்சனை. வழக்கம் போல நடுவாள நான் மாட்டிட்டேன். நல்ல வேலை நான் உத வாங்க வேண்டியது, நீங்க உத வாங்கி என்னை காப்பாத்தி விட்டீங்க. யோ, எத்தனை நாளைக்கா இவனுங்க மத்தியில இப்படி வாழ்றது? என்னன்னா பண்றது? பண்ணிங்களுக்கு வாக்கப்பட்டா பீ தின்னுதான் ஆகணும். என்னையா சொல்ற? நாய்க்கு வாக்கப்பட்டாதானயா சொல்லுவாங்க. போங்கண்ணா, இவளுங்களெல்லாம் நாய் கூட ஒப்பிடலாமா? இவளுங்களுக்கெல்லாம் பண்ணி தான் சரி. ஆனா பண்ணியும் கோச்சுக்குவோம். பண்ணியோட மோசமான மிருகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அத சொல்லலாம். யோ, பின்னாடி திரும்பி பாரு, ஒரு பெரிய மிருகம் நிக்குது. அது ஓகேவான்னு பாரு. செத்தான் சேகர்.